வெல்கம் டு நம்ம சினிமாஸ். இப்போ மறைந்த பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி பற்றி பேச போகிறோம். பெங்களூர் பக்கத்தில் ஒரு சென்னப்பட்டினங்கிற ஒரு ஊரில் பிறந்திருக்காங்க. அவங்க முதலாக கன்னடத்தில் அறிமுகமாயிருக்காங்க. அதாவது அது நடிக்க வரும்போது வயசு 14. 1955 பார்த்தீங்கன்னா மகாகவி காளிதாசா அப்படிங்கிற ஒரு கன்னட படத்துல தான் அறிமுகமாகறாங்க. அப்போ அறிமுகமாகும் போது 14 வயசு. அந்த படத்துல ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அதாவது அவங்களோட உண்மையான பேர் என்னன்னா ராதா தேவி கவுடா. சினிமாக்காக சரோஜா தேவி அப்படின்னு மாத்தி வச்சுட்டாங்க. கன்னட படத்துல நடிச்சிருக்கும் போதே பாத்தீங்கன்னா தமிழ் படத்துலயும் வாய்ப்பு கிடைச்சது. 1958 தமிழ் சினிமால அறிமுகமாகறாங்க. அப்ப 58 எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் தான் அதிகமா வந்திருக்கும். கலர் படங்கள் அவ்வளோக்கா வந்திருக்காது. இப்போ எம்ஜிஆர் நடிச்ச நாடோடி மன்னன் படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிளாக் அண்ட் ஒயிட்டாகவும், செகண்ட் ஹாஃப் கோவா கலராகவும் எடுத்திருப்பாரு இந்த படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசரான எம்ஜிஆர். அந்த படத்துல ஹீரோவும் அவர் தான் நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல சரோஜா தேவி நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வர எல்லா பாடல்களும் நல்லா இருக்கும். எம்ஜிஆர் படத்துல பாத்தீங்கன்னா 26 படத்துல நடிச்சிருக்காங்க. அதாவது எம்ஜிஆர் நடிச்ச அன்பேவா படத்தை யாரும் மறக்க மாட்டாங்க. ஏவிஎம் தயாரிச்சு எம்ஜிஆர் சரோஜா தேவி ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. நாகேஷ் காமெடி கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் அந்த பாடலை யாருமே மறக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல்லையும் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன் ஒரு பாடல் வரும். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், நல்ல அழகி என்பேன். எம்ஜிஆரோட டூயட் சாங். அந்த பாடல்ல பர்ஃபார்ம் சூப்பரா பண்ணியிருப்பாங்க. இப்போ சிவாஜியோட 22 படங்கள் நடிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இப்ப சிவாஜி நடிச்ச படத்துல எல்லா பாடலும் அவங்க பேரா நடிச்ச படத்துல எல்லா பாடல்களும் நல்லா இருக்கும். அவங்களுடைய நடிப்பும் சூப்பரா இருக்கும். அதுல ஒரு பாடல் வரும் ஒரு படத்துல, ஆலய மணியின் ஓசை நான் கேட்டேன். அந்த பாடல் சூப்பரா இருக்கும். எம்ஜிஆரோடைய எங்க வீட்டு பிள்ளை படத்துல நடிச்சிருப்பாங்க. அதாவது 2 எம்ஜிஆர் இருப்பாங்க. அதுல ஒரு எம்ஜிஆரோட பேரா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துலயும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல எல்லா பாடலும் ஹிட் ஆயிருக்கும். படமும் சூப்பரா ஓடி இருக்கும். சிவாஜி கணேசன் அவரோட புதிய பறவை படத்துல நடிச்சிருப்பாங்க. புதிய பறவை படத்துல எல்லா பாடலும் நல்லா இருக்கும். நடிப்பும் சூப்பரா இருக்கும். பாகப்பிரிவினை படத்துல நடிச்சிருப்பாங்க. பாகப்பிரிவினை படத்துலயும் அவங்க ஆக்டிங் நல்லா இருக்கும். அந்த படத்துல எல்லா பாடலும் அருமையா இருக்கும். புதிய பறவை படத்துல ஒரு பாடல் வரும், உன்னை ஒன்று கேட்பேன் உண்மை சொல்லவில்லை, என்ன பாடல் சொன்னால் என்ன பாட தோன்றும். இந்த பாடல் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பாடல் பி சுசீலா பாடியிருப்பாங்க. பாடல் ரொம்ப அருமையா இருக்கும். எம்ஜிஆருடைய படகோட்டி படத்துல நடிச்சிருப்பாங்க. இதுல ஒரு பாடல் வரும், தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். இந்த பாடலை கேட்காதவங்க யாருமே இல்லை. அவ்வளவு சூப்பரா இருக்கும். தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன். எம்ஜிஆருடைய படம் பெரிய இடத்து பெண். அதுல ஒரு பாடல் வரும், அன்று வந்ததும் இதே நிலா இன்று வந்ததும் அதே நிலா. அந்த பாடல் நல்லா இருக்கும். அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா சரோஜா தேவி சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எம்ஜிஆரும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. அந்த பாடலும் நல்ல ஹிட்டு. டிஎம்எஸ் சுசீலா இவங்க 2 பேர் பாடியிருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். அன்று வந்ததும் இதே நிலா. இப்ப எம்ஜிஆர் நடிச்ச பணத்தோட்டம் படத்துல பேசுவது கிளியா அப்படின்னு ஒரு பாடல் வரும்.
அந்த பாடலை வந்து டிஎம்எஸும் பி சுசிலா பாடியிருப்பாங்க. அந்த பாடல் வந்து நல்லா இருக்கும். பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா. ஸோ அந்த பாடல்லையும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சரோஜா தேவி. பாலும் பழம் படத்தில் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ நீ பேச வேண்டும் அந்த பாடல் நல்லா இருக்கும். சிவாஜி கணேசன் சரோஜா தேவி 2 பேருமே வந்து டூயட் பாடியிருப்பாங்க. இது வழக்கம் போல டிஎம்எஸ் சுசீலா இவங்க 2 பேர் தான் பாடியிருப்பாங்க. இந்த பாடலும் அருமையா இருக்கும். பாடலும் வந்து நல்ல ஹிட்டு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்தோடைய படத்துல நடிச்சிருக்காங்க. அதாவது பொன்மன செல்வன் படத்துல கேப்டனுடைய அம்மாவா நடிச்சிருப்பாங்க. ஜெமினி கணேசன் வந்து அப்பாவா நடிச்சிருப்பாரு. அந்த படத்துலயும் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க. ராஜா தளபதி விஜய் நடிச்ச ஒன்ஸ் மோர் படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சரோஜா தேவி நல்லா நடிச்சிருப்பாங்க. என்னப்பா சொல்ற? உன்னை நினைச்சாவது அவங்க 2 பேரும் சேர்ந்திருக்கலாமே. கடைசியா வந்து சூர்யா நயன்தாரா நடிச்ச ஆதவன் படத்துல நடிச்சிருப்பாங்க. நயன்தாராவுக்கு வந்து பாட்டியா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்து அவங்க பங்குக்கும் வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு பாடல் காட்சி வரும். அந்த பாடல் காட்சியில வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு பத்தியே பேசுறேன். அதனால்தான் சாப்பிட்டு கருப்பு பணியார் மாதிரி இருக்கேன். சரோஜா தேவிக்கு வந்து ஆதவன் படம் கடைசி படமா போச்சு. அதாவது ஒரு ஹீரோயினுக்கு ஒரே ஒரு அடைமொழி தான் இருக்கும். ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 அடைமொழி இருக்கு. கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி அப்படின்னு 2 அடைமொழி இருக்கு. அந்த 2 அடைமொழியோட வளம் வந்தவங்க தான் வந்து சரோஜா தேவி. இவங்க வாழ்நாள் சாதனையாளர் விருதும் வாங்கியிருக்காங்க. கவர்மெண்டோடைய பத்மபூஷன் விருதும் பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காங்க. சரோஜா தேவி இறக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 87 வயது. அவங்களுடைய சொந்த ஊரான பெங்களூர்ல தான் காலமாயிருக்காங்க. அவங்க காலமானதுக்கு அப்புறமும் அவங்கள பத்தி பேசாதவங்க யாரும் இல்லை. இப்போ அவங்கள பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அவங்க நடிச்ச படத்தை பத்தியும் அவங்க பண்ண சாதனைகள் பத்தியும் இன்னும் பேசிட்டு தான் இருக்காங்க.